Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. So Hare Krishna everyone, Hare Krishna. So thank you again for joining. மீண்டும் கண்ணனுடைய லீலைகளை கேட்கறதுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. எப்பொழுதும் பகவானுடைய மங்களாச்சரணை நம்மலாம் படிக்க போகிறோம். ஸோ சேர்ந்து மங்களாச்சரணை படிக்கலாம். மங்களாச்சரணை எங்கேருந்து இருக்குன்னு கேட்குறீங்களா? வீட்டில் பகவத்கீதா வச்சுருக்கீங்களா? பகவத்கீதாவை திறந்துட்டு பகவத்கீதாவில் அந்த முன்னுக்கு இன்ட்ரொடக்ஷன்னு பாட்டு இருக்கும். அந்த இன்ட்ரொடக்ஷன் அந்த அத்தியாயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்களா அந்த இன்வொகேஷன் ப்ரேயர் வரும். அதுதான் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா படிக்க போகிறோம். ஸோ இதை படித்த பிறகு கண்ணனோட லீலைகளை நம்ம எல்லாம் கேட்கலாம். சரியா? எல்லாரும் வாங்க என் கூட சேர்ந்து படிங்க. ஸோ பகவத்கீதா இருக்குல்ல, ஸோ என்ன பண்ணுன்னா பகவத்கீதாவில் இன்ட்ரொடக்ஷன் பேஜ் பாருங்களேன். இன்ட்ரொடக்ஷன் பேஜ் இருக்குல்ல, செட்டிங் த சீன்னு ஒரு பேஜ் வரும். அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் ப்ரீஃபேஸ் வரும். ப்ரீஃபேஸ் முடிஞ்சோட இன்ட்ரொடக்ஷன் பேஜ். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பேஜில் இந்த ப்ரேயர்ஸ் தான் நம்ம பகவத்கீதாவில் படிக்கிறோம். சரியா? ஸோ ஓகே தமிழ் செல்வாஜி, நானும் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா எப்பயுமே நான் இப்போ கரெக்டாக 9:55 ஆரம்பித்தா அப்படி நீங்கள் முடியும் போது வரீங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க நேரத்தோடு கதை கேட்க. சரியா? இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, கண்ணன் வெளியே கேட்க கண்டிப்பாக there's always a crowd to listen about Krishna. So let us start by reciting the invocation prayer. Om Ajnanatimirandasya Jnanam Janashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupakadamayam Dadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yutapadakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrijatam Sahagana Raghunatham Vitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishaka Vitamscha He Krishna Karuna Sindhu Dino Bandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastude Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Hari Priye Vanchakalpatarubhashya Kripa Sindhupya Evacha Patitana Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Everyone chant. எல்லாரும் அந்த பகவானோட நாமத்தை டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. So Hare Krishna everyone, Hare Krishna. Thank you for joining to this beautiful session of listening about Krishna's pastime. தினம்தோறும் கண்ணனுடைய லீலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த லீலைகளை கேட்குற வைபவத்தை தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் வாட்டி வந்திருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்களான்னு யோசிக்கிறீங்களா? நம்ம அன்னாடும் கண்ணனுடைய லீலைகளை கடந்த 2 மாத காலங்களாக தினம்தோறும் கண்ணனுடைய லீலைகளை கேட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குறோம். கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம் இஸ் அவர் பெட் டைம் ஸ்டோரிஸ். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஸோ இதுவரை என்ன நடந்திருக்குன்னு எப்பயும் ஒரு சினாப்சிஸ் சொல்வேன். கண்ணன் விருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு வந்த கம்சனை வதம் பண்ண லீலைகளாம் நேற்று சொல்லி முடிச்சு விட்டேன். இன்றே 65வது அத்தியாயத்தை பார்த்தோம். நேற்று ஒரு அழகான அத்தியாயம் பார்த்தோம். கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்தை விட்டு it had been a long time since Krishna and Balaram have left Vrindavan. ஸோ நேற்று தான் பலராமர் மீண்டும் பிருந்தாவனத்துக்கு போய் அவங்களுடைய அப்பா நந்த மகாராஜ், தாயார் யசோதா மையா இவங்க எல்லாரையும் பார்த்து அங்கே இருக்கிற கோபியர்களும் பார்த்து அவங்க எல்லாரும் கண்ணனை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு எப்படி அவங்க கிருஷ்ணரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் கிருஷ்ணா லெஃப்ட் them been so many years. கிருஷ்ணருக்கு மகன் இல்லை, பேரப்பிள்ளைகள் பேரனுக்கும் திருமணம் பண்ணி வைத்து அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் துவாரகாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த கோபியர்கள், தி சிம்பிள் கேர்ள்ஸ் இன் விருந்தாவன் are simply thinking of Krishna and remembering Krishna. ஸோ அந்த லீலையை தான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதான் 65வது அத்தியாயம். ஸோ currently I'm reading from Krishna book chapter 65, Deliverance of Pauṇḍraka and the king of Kāśī. பவுண்ட்ரக்கான்னு ஒரு ராஜாவும் காஷியின் ராஜாவோட கதையை தான் கேட்க போகிறோம். ஸோ இந்த பவுண்ட்ரக்காவோட கதையை இப்போ நான் பதிச்சு நான் சொல்ல போகிறேன். The story of King Pauṇḍraka is very interesting because they have been many rascals and fools who consider themselves to be God.
Even in the presence of the Supreme Personality of Godhead Krishna, there was such a foolish person. His name was Pauṇḍraka. He wanted to declare himself to be God. So என்ன இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்களா, நீ எப்பயுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்பயுமே இருப்பாங்க. த வெரி ஃபுலிஷ். இந்த ராஸ்கல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் தான் கடவுள்னு கிளைம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் கிருஷ்ண பகவான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது கூட அப்போ கூட ஒருத்தர் இருந்தாரா, and his name is Pauṇḍraka. இந்த முட்டாள் மூடன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தானா, நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணர், நான் தான் வாசுதேவன் அவன் சொல்லி கொண்டு இருந்தானா. என் கிருஷ்ணர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த டைமில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்திலே வந்து இருந்தார். ஸோ இந்த ப்ரெசென்ட் டே த மெனி ஃபுலிஷ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் சச் ராஸ்கல்ஸ். அந்த மாதிரி இந்த எவனவனோ கிளைம் பண்ணிக்குவான், நான் காடு, நான் கடவுள், நான் கல்கி, நான் இது அது, நான் விஷ்ணுவோட அவதாரம். ஸோ ஃபுலிஷ், ஸோ சைல்டிஷ். How can mere mortal be God? ஸோ புண்டரிக் வந்து அந்த புண்டரிக்கா வந்து ஃபால்ஸ்லி வந்து நான் தான் வாசுதேவன் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டு இருந்தாரா. அண்ட் ஹீ சென்ட் அ மெசேஜ் டு கிருஷ்ணா. கண்ணனுக்கு போய் ஒரு மெசேஜ் அனுப்பினானா. என்ன மெசேஜ் அனுப்பினானா, கிருஷ்ணருக்கு போய் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். என்ன ஒரு தெனாவட்டும் கண்ணனுக்கு போய் ஒரு மெசேஜ் அனுப்பினானா. என்ன மெசேஜ் அனுப்புனா, இந்த மாதிரி நான் ராஜா புண்டரிக், என்னோட கருணையினால நான் இந்த பூமியில அவதரித்து, கிருஷ்ணா உனக்கு கூட நான் இந்த பூமிக்கு ஏன் அவதரித்திருக்கேன்னா எல்லாருக்கும் வந்து நல்லது பண்றதுக்கு, எல்லாருக்கும் வந்து கருணை அளிக்கிறதுக்கு நான் அவதரிக்கிறேன்னு இந்த மூடன் புண்டரிக்கு சொன்னானா. இன்னமும் கடவுள் போலவே பேசி கொண்டு இருந்தானா, இன்னமும் காடு மாதிரின்னு. சரியான முட்டாள். So surrounded by many other foolish persons, this rascal Pundarik have actually concluded that he is Vasudeva, the Supreme Personality of Godhead. This kind of conclusion is certainly childish. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு ஃபாலோவர்ஸ்னு சொல்லி ஒரு கூட்டம் வேற இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஒரு அத்தியாயம், 65வது அத்தியாயம். பாருங்க, 5000 years agoவே கிருஷ்ணர் இந்த பூமியில இருக்கும் போதே அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப என்ன சொல்ல, இப்பெல்லாம் அங்கங்க எங்கெங்க பார்த்தாலும் அவன் நான் கடவுள்னு சுத்தி கொண்டு இருக்கிறான். ஸோ இட்ஸ் ஸோ ஃபுலிஷ். ஸோ இது எப்படி தெரியுமா, ஒரு சின்ன குழந்தைங்களாம் இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஆச்சாரியர்கள். எப்படி தெரியுமா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது தெரியுமா, ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லும், நான் ராஜா தெரியுமா, ஓகே நான் மந்திரி, ஓகே நான் வந்து இது அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க அப்படி சின்னதாக விளாண்டுக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒன்று ராஜாவாக இருக்கும், ஒன்று வந்து வேலைக்கார மாதிரி நடிச்சுக்கும், ஒன்று குதிரை ஓட்டுறவனாக இருக்கும், ஒன்று அதுக்கு பணிப்பெண் சேவை செய்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்கும். சரி, இந்த குழந்தைங்களுக்குள்ளேயே இந்த குட்டி ட்ராமா பண்ணிக்கோங்களேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து நான் கடவுள்னு சொல்கிறோமா, அதை பார்த்து எல்லாரும் வந்து சிரிச்சிருவாங்க. So when a child is playing, they sometimes create a king among themselves, and the child who selected thinks that he is the king. Similarly, many foolish person due to ignorance select another fool as God. Then the rascal consider himself as God, as if God could be created by a childish play or by word of man. Under the false impression, thinking himself to the Supreme Lord, Pauṇḍraka sent his messenger to Dwarka to challenge the position of Krishna. The messenger reached the royal assembly of Krishna in Dwarka, convey the message given by his master. So என்ன ஆயிடுச்சா, இவன் போயிட்டு புண்டரிக்கு வந்து ஒரு மெசேஞ்சர் அனுப்பியிருக்கான். யாருக்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ண. கிருஷ்ணா கிட்ட போய் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி நான் ஒருத்தன் தான். கிருஷ்ணருக்கு இந்த மெசேஜ் போதான், அந்த மெசேஞ்சர் வந்து கிருஷ்ணர் இடத்துக்கு போய் சேருதான். ஸோ அங்கே அந்த மெசேஞ்சர் என்ன சொல்கிறான்னா, நான் ஒருத்தன் தான் உண்மையாலே பரமபுருஷ பகவான் வாசுதேவன், and no one who can be compete with me. I descend as King Pauṇḍraka, taking compassion of the distressed conditioned soul of my unlimited causeless mercy. ஐயோ, இப்படி பகவான் மாதிரியே பேசுறது. என்ன சொல்கிறேன், நான் கருணை கடலாக இருந்து இதுக்காகவே நான் இந்த உலகத்தில் அவதரித்து இவங்களுக்கெல்லாம் கருணை அளிக்கிறதுக்காக வழங்கி இருக்கேன். இப்போ வந்து புண்டரிக் வந்து கிருஷ்ணாட்ட சொல்கிறானா, என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து வாசுதேவன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் ஆளுங்களை, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய ஃபால்ஸ்லி டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் வாசுதேவ் விதவுட் அத்தாரிட்டி. இதுதான் ஓவரா நம்பிருத்தான், நான் தான் கடவுள். Stupid people. And you should not propagate this false idea. Imagine it's telling Krishna, you should not propagate this false idea. In the mother, there are people are like that. There's so many people are like that. And you must give up your position. O descendant of Yadu dynasty, give up all your symbols of Vasudeva which you have falsely assumed. And after giving up this position, come and surrender unto me. சொல்றான புண்டரிக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒழுங்காக சரண்டர் பண்ணிடு. ஐ எம் இன்வைட்டிங் யூ டு பேட்டில் இன் விச் த டிசிஷன் வில் பி செட்டில்டு. நான் வந்து நம்ம போர்க்காலத்தில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்த துவாரகையில் அந்த ராஜசபையில் படித்து முடித்தோன்னு என்ன தெரியுமா நடந்துச்சா, அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்க சிரிச்சிச்சுங்களாம். அதுவும் உக்ரசேனா மகாராஜ் கிருஷ்ணாவோட அப்போ இதெல்லாம் கேட்டு உளுந்து பிறண்டு சிரிச்சிச்சுங்களாம். They felt it was so funny that how can simply a mere mortal can claim to be God.
And after this, Krishna sent his reply. Krishna will be telling, "O messenger of Pauṇḍraka, you may carry my message to your master. He is foolish, rascal. I call directly him a rascal." Krishna சொல்றான், நான் அவனை வந்து டைரக்டாவே சொல்றேன், அவன் ஒரு ராஸ்கல் பிடிச்சவன். I refuse to follow his instruction. I shall never give up the symbol of Vasudeva, especially my deeds. என் சுதர்ஷன் நான் எதுவுமே நான் வந்து கொடுக்க போறதில்ல. என் சுதர்ஷன சக்கரத்தை கூட நான் விட போறதில்ல. எல்லாத்தையும் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து he started to tell to this person. And I will not only kill King Pauṇḍraka. அவன் சொன்னா, நான் வந்து பவுண்ட்ரா இருக்கிறானே, என்ன போல வேஷம் செஞ்சுக்கிட்டு இந்த பவுண்ட்ராவை மட்டும் நான் வந்து கொல்ல மாட்டேன், நான் அவனோட ஃபாலோவர்ஸ் சேர்த்து நான் எல்லாத்தையும் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். At that time, instead of becoming my shelter as you deemed, you will be subjected to the mercy of the low-born birds. At that time, your body will be thrown to dogs who will be eaten with great pleasure. Krishna will be telling, நீ சத்து உடம்பெல்லாம் நாய்ங்க தான் போய் தின்ன போகுது. Like that, Krishna will become so irritated, you know. So this is the effect. You see, if there are anyone who are falsely becoming devotees of so-called gods, they are not gods, they are just mere humans, but they are like Pauṇḍraka. பவுண்ட்ரிக்கா எப்படி நான் காடுக்குன்னு செல்ஃப் கிளைம் பண்ணுற காடு மாதிரி நிறைய கூட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இது. நான் சொல்லலப்பா, பாகவத புராணத்தில் சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னே வியாசதேவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நான் சும்மா ரிஃப்ளெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். It's not my personal opinion from my side, but this is what is mentioned. There's all this type of people all fail, எவனவனோ காட்னு சொல்லிக்கிட்டு ஒன்று வந்து பெரிய பெரிய சென்டர் அதுன்னு வச்சு வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. So Krishna will be telling, those people are just simply foolish. Among the fool, they will be taking the biggest fool as their god, and they started to worship him thinking that he's God. So what will happen after that? Krishna will go to the messenger of Pauṇḍraka will go to this person, and he will start to tell that இதுதான் கிருஷ்ணா சொன்னாருன்னு. And immediately when Pauṇḍraka heard this, he wanted to attack. So அவன் அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணுவான், 2 அக்ஷோகினியை எடுத்துட்டு அவன் போனான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் காஷி ராஜான்னு. காஷி ராஜா பார்த்தார, உனக்கு கிருஷ்ணா அட்டாக் பண்ணுறாங்க, நானும் உனக்கு வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் 2-3 அக்ஷோகினி வந்து மொத்தம் 5 அக்ஷோகினியை எடுத்துக்கிட்டு போவானா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கண்ணன் அங்கே போய் பவுண்ட்ரக்காவை பார்க்குறானா. பவுண்ட்ரிக்கா பார்க்க எப்படி தெரியுமா இருக்கா, இந்த கண்ணன் பவுண்ட்ரிக்காவை பார்க்குறானா. அப்படியே வந்து கண்ணனை போலவே சங்கு சக்கரம் கையில் வச்சிருக்கானா, கையில் ஒரு போ வச்சிருக்கானா, கழுத்தில் மாலை போட்டிருக்கானா, தலையில் கிரீடம் போட்டிருக்கானா, மயிலிறகு வச்சிருக்கானா, இது எல்லாத்தையும் வச்சிருக்கானா. கண்ணை பார்த்து அவனுக்கு நல்ல வாய்க்குளிர சிரிக்க தான் முடிச்சு. அதை பார்த்துட்டு எப்படி தான் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது பத்தாம அவனோட மேலே, அவனோட அந்த சேரியட்க்கு மேலே கூட கிருஷ்ணர் வந்து கருடா ஃப்ளாக் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவனும் கருடா ஃப்ளாகும் வச்சிருந்தாங்க. ஸோ கண்ணை இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சாரா, என்னாருடா இது, எவன்டா இந்த மாதிரி வந்துட்டான்னு. ஸோ the soldiers on the side of King Pauṇḍraka began to show their weapons upon Krishna. The weapons include various kinds of trident, clubs, swords, arrows was flying in waves, and Krishna counterattacked them. He smashed not only the weapon but also the soldiers and assistants of Pauṇḍraka. Just as during the desolation of universe, the fire of devastating burns everything to ashes, the elephant, chariot, horse, and infantry belonging to the opposite party was shattered by the weapon of Krishna. The whole battlefield became shattered with bodies of animals and chariot. There were fallen horses, elephants, men, asses, and camels. Although the devastated battle appeared like a dancing place of Lord Shiva at the time of அந்த இடத்துல கண்ணை ஒரு வினாடியில் எல்லாரையும் கொன்று விட்டானா. கொன்ன பிறகு at that time Lord Krishna told Pauṇḍraka, you requested me. அழகா பவுண்ட்ரிக்கிட்ட சொன்னாரா, நீ என்ன கேட்ட, இந்த மாதிரி என்னோட மகாவிஷ்ணுவாக இருக்கிற 4 சின்னங்கள், என்ன அந்த 4 சின்னங்கள், சங்கு சக்கர கதா பத்மா, இதெல்லாம் வந்து உன்கிட்ட வந்து சரண்டர் பண்ணணும், உன்கிட்டே கொடுத்துடணும் தானே சொன்னேன். now you have to be careful. ஏன்னா நீ அதுதானே சொன்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் உன்கிட்ட ஒரு, இப்போ நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ வந்து ஃபால்ஸ்னு நீ தான் வாசுதேவன் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்த. therefore no one is greater fool than you. From this statement, Krishna is clear that any rascal who advertises himself as God is the greatest fool in human society. இந்த ஹியூமன் சொசைட்டியில் பெரிய முட்டாள்னு ஒருத்தனை சொல்லணும்னு நினைத்தோமோ எவனொருவன் நான் கடவுள்னு கிளைம் பண்ணிக்கிறான்னு அவன் தான் பாகவத புராணம் சொல்லுது. நான் சொல்ல, கண்ணனே பாகவதத்தில் சொல்கிறான். எத்தனாவது அத்தியாயம் நீங்கள் வேணால் பாகவதத்தில் போய் 65வது அத்தியாயத்தை போய் பாருங்கள். 10வது கண்டம் 65வது அத்தியாயத்தை போய் நீங்கள் படிச்சிங்களா, கண்ணனே சொல்கிறான். நான் சொல்லலப்பா, என்ன ஒன்றும் சொல்லாதீங்க. பாகவதத்தை சொல்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் வயர் மீடியா, இங்கே என்ன எழுதியிருக்கோ அப்படியே உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்களாம் பாகவதம் படிக்கல, ஸோ அதனால் நான் படித்தனால ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன் திஸ் வே
கிருஷ்ணா சொல்லுவார், சரி நீ வந்து என் சங்கு சக்கர கதாபத்மாவை கிவ் அப் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்ன, சரி பிரச்சனை இல்லை, இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே சக்கரத்தை உனக்கு அனுப்புகிறேன் சொல்லி சக்கரத்தை அனுப்புனாரான். சக்கரம் என்ன பண்ணோம், சும்மாவா இருக்கும், சும்மா போய் அவன் தலையை போய் வெட்டிட்டு வந்துருச்சான். ஸோ இதுதான் வந்து பவுண்ட்ரகா. நான் தான் வாசுதேவன், நான் தான் காடுன்னு இருந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சான். And of course, in this way, after chastising Pauṇḍraka very severely, he smashed its chariot by pieces with arrow. அந்த ரதத்தை வந்து ஃபுல்லாக வந்து அம்பால் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்தை சீவி கிருஷ்ணர் வந்து போயிட்டாராம். Similarly, he also killed the king of Kāśī with arrow. காஷி ராஜனையும் ஏரோவில் சாவடிச்சுட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரா, துவாரகாக்கு போயிட்டார். அவர் முடிச்சிட்டாரு, வேலை முடிஞ்சுப்பா. இதுங்களாம் ஒரு சாப்டரா. சரி, கிருஷ்ணர் நினைச்சா அவர் வந்திருக்கே மாட்டான், மகனை கூட அனுப்பி விட்டுருப்பாரு, பேரனை கூட அனுப்பி போயிட்டு போய் அவனை முடிச்சுட்டுவான்னு. எதுக்கோ கண்ணனை பர்சனலாக அவன் வந்து இந்த லீலை பண்ணணும் சொல்லிட்டு கண்ணன் இந்த லீலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். So when Lord Krishna returned to the city of Dwaraka, all the siddhas from the heavenly planet, எல்லாம் சித்தர்கள் எல்லாம் தேவலோகத்திலேருந்து எல்லாரும் கீழே வந்து, just another day for Krishna தான். So just another day for Krishna, nothing fascinating. One day he simply carried Govardhan because he felt like carrying that. One day he simply, killed big asuras. One day he married 16,000 girls. One day he just went to a war. Sometimes he just walk out for a war. He doesn't feel like fighting. If you want to fight, he can fight. If you don't like to fight, that's Krishna. Is just another day for Krishna. That's very nice actually by this. That's a very nice thing. It's just another day for Krishna. Nothing special. It's God. So he simply can do anything like this. So because பவுண்ட்ரகா வந்து பகவானோட ரூபம் போலவே இருக்கணும். அதை நான் எப்பயுமே சொல்லுவேன். பகவான் வந்து ஒரு அசுரனை வதம் பண்ணாலும் அவனுக்கு வைகுண்ட வாசம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவனும் வைகுண்டம் அடைவான், அவனும் பகவானோட முக்தி பெறுவான். ஏன்னா அவன் பகவானாலே கொல்லப்பட்டனால அவனுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் வந்து இந்த பவுண்ட்ரக்காவை கொண்டனால அவனுக்கு சரூபிய முக்தின்னு ஒரு முக்தியிலே 5 வகையான முக்தி இருக்குது. சாலோக்கிய, சாரூபியா, சஹூஜியா, இந்த மாதிரி இருந்த 5 டைப் முக்திஸ் இருக்குது. சாரூபிய முக்தி என்பது சாக்ஷாத் பகவானோடைய ரூபம் போல இருக்கிறது ஒரு முக்தி. ஸோ இது என்ன நடந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து when the head of காஷிராஜா, ஸோ கண்ணை வந்து என்ன பண்ணான்னா காஷிராஜனை வந்து கொண்டுட்டு காஷிராஜனோட தலையை தூக்கி காஷிலே போய் போட்டுட்டு வந்துட்டாராம். அப்படி அந்த அம்பலை குத்துனார்ல, அவன் தலை அப்படி எரிந்து பறந்துக்கிட்டு போய் காஷிக்கு போயிருச்சான். ஸோ காஷிக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் நினைச்சாங்களா யாரோட தலை இது, யாரோட தலைன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஒருவேளை கிருஷ்ணரோட தலையோ, காசிராஜா கிருஷ்ணா கூட ஃபைட் பண்ண போனார்ல, ஒருவேளை காசிராஜா கிருஷ்ணாவை கொண்டுட்டாருன்னு அப்படிலாம் யோசிச்சுங்களா அந்த காசியில் இருக்கிறதுங்க பாருங்களேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு உத்து பார்த்தா, அடியே இது நம்ம ராஜா காஷி ராஜாவோட தழுனும். அதுக்கப்புறம் காஷி ராஜாவோட மனைவிகள் எல்லாம் வளர்ந்து, என் மகன் புருஷனே இப்படி செத்து போய் கிடக்கிறாயே, நீ செத்த நாளை நாங்களாம் செத்த பொணமாக ஆகிவிட்டமே, அப்படி இப்படின்னு இருந்துகிட்டு இருந்துச்சுங்களா. ஸோ காஷிராஜனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் வந்து சுதக்ஷினான்னு காசிராஜனுக்கு மகன் இருந்தானா. அவன் வந்து ரொம்ப உக்கிரமாக ரொம்ப கோபமாக இருந்தான். என்ன தைரியம் இருந்தான் கிருஷ்ணர் எங்கள் அப்பாவை வந்து கொண்டிருப்பார் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா, அங்கே வந்து காஷியில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும், காஷி விஸ்வநாதர்னு சொல்லுவோம். அவன் காஷி விஸ்வநாதர் இருக்க சிவபெருமாளுக்கு ரொம்ப எலாபரேட்டாக பூஜை பண்ணி அங்கே வந்து எப்படியாச்சும் கிருஷ்ணரை கொல்றதுக்கு எனக்கு வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தானா. ஸோ சிவபெருமாளும் வந்து அவனுக்கு என்கரேஜ் பண்ணாரா. So when Sudakshina was encouraged by Lord Shiva in this way, he became assured that he would able to kill Krishna. With a determined vow of austerity, he began to execute a black magic of chanting mantra assisted by the priest. After this, out of fire came a great demon form, from whose hair, beard and mustache appear exactly like copper. அதுக்கப்புறம் அவன் இந்த பிளாக் மேஜிக் வச்சுட்டு ரொம்ப இந்த மந்திரங்களாம், அது நாட் லைக் ஒயிட் மந்த்ரா, இட்ஸ் அ பிளாக் மேஜிக் மந்த்ரா. ஸோ அ டீமன் கேம், ஒரு அசுரன் வந்து அந்த நெருப்புலேருந்து கோரமாக வெளியே வந்தானா. வந்துட்டு எங்கே போனான், நேராக துவாரகைக்கு போயிட்டு துவாரக நகரத்தை அழிக்கணும்னு அவன் அங்கே போயிருந்தானா. ஸோ அங்கே போகிற சமயத்தில் ஆஃப்கோர்ஸ் கிருஷ்ணா வாஸ் டெல்லிங் டு ஹிம், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர், எல்லாரும் பயப்படாதீங்கள், நான் பார்த்துக்கொள்வேன்னு சொன்னோன்னே சுதர்சனம் சக்கரா போயிட்டு அந்த அசுரனை கொன்று விட்டு சுதர்சன சக்கரா. அது மட்டும் இல்லை, பிகாஸ் அந்த அசுரன் வந்து சுதக்ஷினா நாளை உருவாக்குன்னு காஷிலேருந்து வந்தனால இட் ஸ்டார்டட் டு கம் டு
காஷி அண்ட் காஷியில் இருக்கிற சில இடத்துல எல்லாமே அந்த சுதர்ஷன சக்கரம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இட் காட் ஸோ angry that how can they send a demon to destroy Dwaraka, the city of Krishna. So therefore சுதர்ஷன சக்கர பர்சனலாகவே இது வந்து எடுத்துக்கிட்டு he went and burned various places in Kāśī. Following just behind the fiery demon, Sudarshana Chakra also entered Varanasi. The city of Varanasi had been very opulent and great for very long time. Even now the city of Varanasi is very opulent and famous, and it is one of the important cities of India. There have been many big palaces, assembly houses, marketplaces, gates with very important large monuments by gates. Lecturing performance could be found at each and every crossing of the road. Their treasury house, elephant heads, horse head chariots, and place for distribution of foodstuff. The city of Varanasi had been filled with all this material opulence for a long time, but because King Kāśī Raja and the son Sudakshina was against Lord Krishna, the Sudarshana Chakra devastated the whole city by burning all these important places. This execution was more raving than modern bombing. The Sudarshana Chakra, having thus finished his duty, came back to Lord Krishna at Dwaraka. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்ணனோட கையில் வந்து உக்காந்துருச்சான். This narration of devastation of Varanasi by Krishna's Sudarshana Chakra is transcendental and auspicious. யார் ஒரு வந்து சுதர்ஷன சக்கரம் வாரணாசிக்கு போய் அந்த வாரணாசி நகரத்தை அழிக்கிற கதைகள் கேட்குறோமோ அந்த கதைகள் மிகவும் திவ்யமானது, மிக மங்களமான ஒரு விஷயம். anyone who narrates this story, யார் இந்த கதைகளை சொல்கிறானோ, or anyone who hears this story, நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் அந்த கதையை கேட்குறீங்களோ, with faith and attention will be released from all reaction of sinful activity. நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் பொடி பொடி ஆய்விகிறோம்னு சுகாச்சாரியார் சொல்றார். This is the assurance of Sukadev Goswami who narrated this story to Parikshit Maharaj. இந்த கதை தான் எவன் ஒருவன் கேட்குறானோ, சுதர்ஷன கதை எப்படி வாரணாசி அழிச்ச கதையை எவன் ஒருவன் கேட்குறானோ அவனுக்கு எல்லாம் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து பொடி பொடியாக ஆகிவிட்டுரும்னு சுகாச்சாரியா பரீட்சித் மகாராஜ் கிட்டே சொன்னாரா. ஸோ இதுதான் வந்து 35வது அத்தியாயம். Thus end the Bhaktivedanta purport of the 65th chapter of Krishna. Thus end the Bhaktivedanta purport of the 56th chapter of Krishna, the deliverance of Pauṇḍraka and king of Kāśī. So a very quick recap of what we read today. We read about types of people who falsely claim themselves as God, and they are cheaters, and there will be people who will be believing that he's God and worshipping him are people who are cheated. So this is not the right thing, because Krishna himself condemns this. One should not simply because he's claiming அது ஒரு முட்டாள் கூட்டத்தில் ஒரு பெரிய முட்டாள் காட்னு சொல்லிக்கும், மொத்த முட்டாள்லாம் அவன் காட்னு நினச்சி worship பண்ணிட்டு இருக்கான். அதுதான் பாகவதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். So that's the thing. And also, if anyone is against Krishna, even you are very opulent, what happened? Kāśī ராஜா மேலே சுதர்ஷன சக்கரம் போல யாராச்சும் வந்து அந்த ஐஸ்வர்யத்தை பறித்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா தாயார் வந்து சுவாமி இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. Okay, so that is the beautiful story of chapter 65. இன்னைக்கு 65வது அத்தியாயம் பார்த்தோம். So any questions? I would like to take any questions, any suggestions, any comments. If you have anything, feel free to ask. I am here to take your questions, my dear friends. Any questions, don't feel shy or anything. உங்களுக்கு இன்னைக்கு கதைகள் பற்றி என்னாச்சும் கேட்கணுமா, இல்லை ஜென்ரலாக கிருஷ்ணர் பற்றி என்னாச்சும் கேட்கணுமா? இவ்வளோ ஸ்பீட்டாக சுதர்ஷன சக்கரா டூயிங் இஸ் டியூட்டி. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பீட். ஐயா சுதர்ஷன சக்கரத்தோட ஸ்பீட் வந்து வேகமாக, இட்ஸ் ஸோ ஃபாஸ்ட் தட் விதின் அ கிளிம்ஸ் ஆஃப் ஆ எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கண்ணனோட கையில் வந்து ரெஸ்ட் பண்ணிருச்சோம். ஆனால் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹூஸ் கல்கி? கல்கி இஸ் ஆக்சுவலி கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். பாகவதத்தில் கலியுகம் கடைசி துவாரத்தில் கண்ணன் வந்து கல்கி அவதாரம் எடுத்து வருவானா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக இந்த அவதாரத்தை பகவான் எடுப்பாருன்னு பாகவதத்தில் கூறப்பட்டது. கல்கி எப்போ வருவார்? இந்த ஃபால்ஸாக சில பேர் வந்து மூஞ்சி மூணில் தெரியுது, நான் தான் கல்கி அவதாரம் அப்படி இப்படின்னு ஒரு சில க்ரௌடு. ப்ளீஸ் டோன்ட் கெட் பிவெல்டட் பை சச் பீப்புள். கல்கி அவதாரம் எப்போ வருது? பாகவத புராணத்தில் சொல்லிவிட்டார்கள். புத்தர் அவதாரம் வந்து எப்போ எடுக்க போறாருன்னு பாகவதத்தில், புத்தர் அவதாரம் எடுக்காத 2000 பாகவதம் எழுதி 5000 இயர்ஸ் ஆகுது, புத்தர் வந்து 3000 இயர்ஸ் ஆகுது. ஆனால் 5000 இயர்ஸ் முன்னே புத்தர் வரப்போறார் கலியுக ஆரம்பத்திலேன்னு பாகவதத்தில் சொன்ன மாதிரி புத்தர் வந்தார். அதே போலவே பாகவதம் சொன்ன போலவே கல்கி அவதாரமும் வருவார். கல்கி அவதாரம் கலியுக கடைசியில் வருவாரா. கலியுகம் 4,32,000 வருடம் காலம் ஓடும். தமிழ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். கலியுகா will last for 432,000 years.
and then only 5,000 years have passed. Therefore, Lord Kalki will appear in another 427,000 years. ஓகே, அதனால் கவலைப்படாதீங்க. ஒன்று தௌசண்ட்ஸ் கணக்கான இயர்ஸ் இருக்குது. நம்ம வாழறதே 100 வருஷம் கூட வராது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் கல்கியை பற்றி ரொம்ப யோசிக்காமல் நல்லா பக்தி பண்ணிவிட்டு பகவான் திருவடியை இந்த வாழ்க்கையிலே அடையிறதுக்கு வழியை பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ். கல்கிக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் இப்போ நினச்சிங்களா பக்தி பண்ணி இப்போ ஒன்றும் கொஞ்சம் காலத்திலே பகவான் திருவடியை போய் அடைஞ்சிடலாம். சரியா? ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய. சரி, வேறு கேள்விகள்லாம் இருக்கா? வணக்கம் அண்ணா. வணக்கம் வெர்ஜின் டங்கிக். வணக்கம். ஹரே கிருஷ்ணா கஸ்தூரி. ஸோ ஐ ஹோப் 1111 தங்கச்சி யூஆர் ஓகே. சரி, ஹரே கிருஷ்ணா. சரி, பெட் டைம் நல்லா இருந்துச்சு. குட் நைட். தமிழ் செல்வா, நீங்கள் போய் நல்லா போய் தூங்குங்க. சரியா? எப்பா பக்தி பண்ணிக்கிட்டு பகவான் திருவடி போகலாமா? எப்பா பக்தி பண்ணிட்டு பகவான் திருவடி போகலாம். ஆமாம், கரெக்ட். நல்லா பக்தி பண்ணுங்கள். பக்தி எப்படி பண்ண போகிறீங்களா? அதுக்காக தான் நானும் உங்களுக்காக ஏதாச்சும் யோசித்து கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்வைப் பண்ணுங்கள். என் கண்டென்ட்டில் எதெல்லாம் இருக்கா எல்லாம் பகவத்கீதாவோட கொட்டேஷன் படி தான். பகவானுக்கு புஷ்பத்தை ஆஃபர் பண்ணுறது, சரி நெய்வேதியம் ஆஃபர் பண்ணுற, பகவானுக்காக இந்த உடலை பல்வேறு வகையாக பகவான் சேவையில் ஈடுபடுத்தலாம். அதில் ஒரு நடனம் ஆடி பகவானுக்கு சேவை செய்யலாம். பகவானுக்காக அவருக்கு ஏதாச்சும் தூக்கி இறக்கி ஜாமா செஞ்சு அந்த மாதிரி செய்யலாம். ஸோ லைக் தட் we all have to do this service for Krishna with your body, with your soul and with your mind. That's how you can serve Krishna. Anna, sorry Anna, today I joined late to your story. ஆமா, பரவாயில்லம்மா. I have some question earlier. I guess you, I'm sorry, திருப்பி அனுப்புறீங்களா? ஏன்னா நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஸ்டின் அனுப்புறீங்களா? நான் அப்போ கதையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா நான் முன்னெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் என்னோட சில ஃபாலோவர்ஸ் என்னை லைஃபாக பார்த்துட்டுக்கிட்ட என்ன சொன்னாங்களா, கதை படிக்கும் போது கதையாக சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா நாங்கள் ஆவலாக கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக ஆவனீங்களா, எங்களுக்கு லெக்சியோ இப்படி அப்படின்னு ஃபீலாக இருக்குது. தேர்ஃபோர் what I'll do, I finish tell the whole story, then I will take question and answer. That's what I'm doing here. சரியா? கேள்விகள்லாம் இப்போ கேளுங்க. want to know who is Pauṇḍraka. ஓகே. Pauṇḍraka யார்? Pauṇḍraka பகவத்கீதாவில் எங்கேயோ ஒரு பேர் கேட்ட மாதிரி இருக்குது. இஃப் நோ வெஜிடேரியன் கேன் புக் திலாக் அண்ணன். வெஜிடேரியன் இல்லாமல் இருந்தாலும் திலாக் போடலாமா? தப்பு இல்லாமா? I have a question in Narasimha under Kaval Devam list. Is Narasimha? I have a question. Narasimha under Kaval Devam? No, Narasimha doesn't come under Kaval Devam. He is the Supreme Lord himself. You are very amazing. I'm a Christian. I like to hear your advice about God. Well, God, very nice of you, brother. To hear about. I mean, yeah, basically, we all are worshipping the same absolute truth. God is one, but His names are many. Many address Him in many ways. It's like sometimes, when a mother is there, the baby may call the mother as mama, like that. But a little grown out kid may call the mother with like a very sweet name. And an elder kid will just call amma, angma, pongama. So that is the difference, It's the same mother for all the kids. But it's the way they address the kids. The way the kids address the mother is different. But the love is same. So therefore, as long as any religion that teach to love God, that is all is our religion, because our religion is to teach to love God. That is the true religion. Not just to love God. If we love God, automatically we love all living entities. I did mistake in the past and feel very guilty. Now I surrender myself to Krishna. Very good, very good, very good. Pauṇḍraka. Is there any way to overcome my guilt? Do bhakti for Krishna. Chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Chant Krishna's name. Do bhakti. Cook for him. Offer. Did the villain who also looked like Krishna and claim himself as him too at 4 hands? Did the villain who looked like Krishna and claim himself? Actually he had only 2 hands, but maybe he just added an extension. Anna, can I chant Hare Krishna Namam one time once a day? Can. Chant as many times you can. Prabhu, what does mean Krishna is present in every devatas? What does that mean that Krishna is present in every devatas? Krishna is not only present in every devatas. Krishna is also present in each and every one of you out there. He is the Paramatma in the heart of every living entity. Therefore, He is inside everyone. See, when நம்ம யாராச்சும் பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது, it's of course we are respecting that person, but the deeper meaning of why நம்ம ஒருத்தங்க பார்த்து நமஸ்காரம் வணக்கம் அப்படின்னு நான் பணிந்து செய்கிறோமா, because we are also respecting the Paramatma within that person's heart. So that's also a reason, if you want to see in that way. I see a reason
video, the flowers, please, where did you take it? It looks so beautiful. I took it from a tree which the flowers was there. Beautiful Guru. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. All glories to Gurudev. All glories to Srila Prabhupada. I am just a mere instrument of Prabhupada's movement. I mean, I'm just a small little particle. I don't even know so much. I just know little bit, and I'm just trying to share whatever I know. I hope it helps all of you. That's all. That's my thing. யாருக்கெல்லாம் பகவத்கீதா வேணுமா, கிருஷ்ணா புக் வேணுமா, திலகம் வேணுமா, எனக்கு டிக்டாக்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோலாம் ரொம்ப டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஐ வாண்ட் பகவத்கீதா, ஐ வாண்ட் கிருஷ்ணா புக், ஐ வாண்ட் திலக் அப்படின்னு டைரெக்டாக கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் வாங்குங்க. சரியா? ஹவ் ஆர் யூ அண்ணா? ஐ எம் வெரி குட் பை கிருஷ்ணாஸ் கிரேஸ். கிருஷ்ணருடைய அருளாக நலமாக இருக்கிறேன். வாட் டு யூ திங்க் ஆஃப் சத்குரு? ஐ வுட் லைக் டு ஸ்கிப் திஸ் because I don't like to give opinion on anyone, because I believe that I have to reflect on myself and improve myself. Therefore I don't give opinion on anyone. Every time I pray to Lord Narasimha, I feel all my negative energy left in me gives a lot of grace. Beautiful. Worship to him. Worship to Lord Narasimha. Keshavadhreta Narahari Rupa Jai Jagadish Hare Jai Jagadish Hare Jai Jagadish Hare Jayo Narsimha Dev Jayo Narsimha Dev Narsimha Dev Jayo Narsimha Dev Jayo Narahari 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 Jayo Narahari. Brother, how do you manage your time between work, studies and bhakti toward Krishna? Very practical question. Basically I work when I have to work, but whenever I'm free, I try to do bhakti for Krishna. I try to do bhakti for Krishna whenever I'm free. Yeah, so that's what I do. Because work, you have to work. You have to work to survive. You have to work to earn livelihood, like to earn money and to live. But at the same time, whenever you're free, it's like my passion is, this is my passion. My ambition is to work and do that, but my passion is to talk about Krishna, to do content about Krishna, to tell people about Krishna. When I see more and more and more people are getting devoted to Krishna, I will be like so pleased. Are you working or studying? I'm working, and I'll be studying soon. Anna, is Hamish your best friend? Yes, he is my best friend. What you're working as? But I'm working as an auditor, a junior auditor. You skipped my question 3 times already. Why? Ayyo, 3 vaatiya unmeyalava ene al anna naan poi naane scroll panni and question thedi paakren. How come I didn't see the question? And can you like share your question again? I'm really really sorry. Will you be marrying? I don't know. I have no plans for that. Why you want? You want to get married? To who? But it's okay. Get married. Good thing. Do that. Sometimes we need companion. Amma, Anna, Al Posnes, Apose. அவன் பேர் என்ன பேரே தரலமா, மன்னிச்சிருமா. என்னமோ 3 வாட்டி கேட்டியா, நான் கொஸ்டின் பார்க்கவே இல்லைம்மா, மன்னிச்சிருமா. நீ உன் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி என்னை மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன கேள்வி கேட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ணே, இஃப் யூ ஃப்ரீ ப்ளீஸ் டெல் ஸ்டாரி அபவுட் ஹனுமான். இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் பக்தர்கிட்ட கண்ணனை பற்றி கேட்டால் சொல்லுங்கள். நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கேன் யூ டெல் அபவுட் சம் லா சப்ஜெக்ட் மேட், ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் அபவுட் பிஸ்னஸ் லா அண்ட் தாட் லான்னு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிங்களா, அவன் யோசிப்பான், என்னடா பேசுகிற, என்கிட்ட வந்து அந்த அனாட்டாமி இந்த அனாட்டாமி நியூரோலாஜி காரிட்டாலஜின்னு ஏதாச்சும் லாஜின்னு சொன்னால் பேசுவேன், லான்னு சொன்னால் எப்படி டாக்டருக்கு தெரியும்? அதே மாதிரி தான் கண்ண பக்தர்கிட்ட கண்ணனை பற்றி கேளுங்க, சிவபக்தர்கிட்ட சிவனை பற்றி கேளுங்க, ஆஞ்சநேயர் பக்தருக்கு ஆஞ்சநேயர் கட்டி பற்றி கேளுங்க.
இந்த குழப்படம் எப்போ திரும்ப சிவபக்தர்கள் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி குழப்பாடுகள் அதுக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். ஸோ இந்த அன்னெசரியான வேலைங்கள்லாம் பண்ணாதீங்க, சரியா? இந்த யூஸ்வலாக காமன் சென்ஸில் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு அக்கௌண்டன்ட், என்கிட்ட வந்து லா கேட்குறீங்களா, சரி பிஸ்னஸ் லா ஏதோ 1-2 தெரிஞ்சுக்கும். என்கிட்ட வந்து கேட்குறீங்க வச்சுங்க, திடீர்னு இன்ஜினியரிங்கை பற்றி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்னு, அதை பற்றி எனக்கு ஒரு மண்ணும் புரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்ணனை பற்றி கண்ண பக்தர்கள்கிட்ட தாராளமாக கேளுங்கள், கண்டிப்பாக ஏதாச்சும் விடைகள் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயரை பற்றி கேட்க போறீங்கன்னா ஆஞ்சநேயர் பக்தர்கள் இருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, என்னோட அருமை நண்பர் விஷாகன்ஜி இருக்கிறாரு. ஸோ உங்கள் கேள்விகளாம் அவர்கிட்ட வேணுமா நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, why Krishna punished the rascal followers too? It's not their fault fully, right? Because they was deceived. Well, why Krishna punished the rascal followers too? Because they are so foolish, they cannot even distinguish who's God and who's not God. We all have this mentality. Just by looking, we'll know this mere human is not even God. How can you simply thinking that person is God? So therefore, 2 type of people was there. One is the cheater, one is the cheated. The cheater is the person who claims to be God, but the cheater and cheated. The cheated are person who are the followers. So therefore, those who are cheated are also being punished because they are putting themselves in such a situation that they can be cheated. Because we all have intelligence. Now we all are created with intelligence. We have the rights to discriminate. We can really see which is God, which is not God. Therefore, such persons are also being punished by the Lord. But Lord's punishment is very big. Roshan enna sollirukar, we will invite special guests, that no worry. Yeah, we have our Valmiki ji is here. So if you ask about Bhagavata Puranam, all that is my part of my cup of tea. So I will be very, very interested. Prabhu, what's your age and where you studied university? Yeah, Sugus ji, என்னைய வந்து எங்காச்சும் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க போகிறீங்களா? எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு என்னாச்சும் கேளுங்க பாய. Prabhu, I saw you dancing at Brickfield's Veera Hanuman temple. It was so beautiful. Why you didn't join with me when I was dancing? You was just watching us. No, you should join us next time. Okay, come and tell me, I know you from TikTok ன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நல்லா பேசுவேன், அவ்வளோதான். I know you from TikTok. சரி, ரொம்ப இருக்க டிக்டாக் வந்துட்டு என்கிட்ட ஹாய் டிக்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஐ நோ யூ கைஸ். ஓகே, ஹாய் புண்ணிய கோடி புண்ணியம் பண்ணியிருக்காரு பாருங்க, புண்ணிய கோடி ஜி. ஹாய் ஜி, வாங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா why Krishna பக்தர்கள் wearing something on neck? You see, this is to show that we are wearing tulasi. This is tulasiயை வந்து போட்டிருக்கோம். Why we wear tulasi? Because tulasi is dear to Krishna, so we wearing that, so that hopefully one day we will become dear to Krishna also. Sorry for it, பரவாயில்ல வந்துட்டீங்களே. கம் அண்ட் டாக் டு அஸ் நெக்ஸ்ட் டைம். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பாக நீங்களாம் எங்ககிட்ட பேசுங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, எங்களை பார்த்தா எங்கிட்ட பேசுங்க. டோன்ட் பி ஸ்கேர்ட். வி ஆல் ஆர் பியூர் வெஜிடேரியன் பீப்புள். வி ஆர் சாத்விக்காக தான் சாப்பிடுவோம், வெங்காய பூண்டு கூட சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் எங்கிட்ட பேசுனாங்களா கண்டிப்பாக உங்களை சாப்பிட்ற மாட்டோம், கவலைப்படாதீங்க. நல்ல விஷயத்தை தான் சொல்லிக் கொடுப்போம். எங்ககிட்ட வந்தீங்களா நல்ல விஷயம் தான் கற்றுக்குவீங்க, சரியா? ஸோ whenever you come, you can feel free to talk to us. Okay, don't worry. So Hare Krishna. Any more questions? Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Everyone comment in the holy name of Krishna. Hare Rama, Rama Rama, Hare Hare. புண்ணிய கோடி, புண்ணியமாக வந்திருக்கீங்க. நான் மிக நலமாக இருக்கிறேன். So now I want to ask you all a question. So comment your favorite name of Krishna and I will give meaning for each and every name. I want to take this challenge. Brother, Krishna and Rama are same? Yes, Krishna and Rama are the same. Comment the name of Krishna. அண்ணே லாஸ்ட் அந்த நாகலிங்கப்பூ என் வீட்டில் இருக்குங்க. வீட்டில் இருந்து சாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டோம், சரியா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, பர்பிள் ஐஸ் இஸ் காயத்ரி தானே? ஆமாம், பர்பிள் ஐஸ் இஸ் காயத்ரி ஜி தான். காயத்ரி இஸ் டெல்லிங் கண்ணா கிருஷ் வாசுதேவா. ஓகே, the name Vasudeva is very beautiful. Let me explain the name Vasudeva. ஏன் பகவானுக்கு வாசுதேவன்னு பேர் இருக்கா? அந்த பேர் வந்து கண்ணனுக்கு மட்டும்தான் அந்த பேர் கண்ணனுக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்க முடியும். ஏன்னா அந்த தெய்வம் வாசு என்ற அந்த நாமத்தை வாசம் பண்ணுறது பொருளாக எடுத்துக்கலாம். அந்த தெய்வம் தேவா என்ற தெய்வம் எல்லாம் ஜீவராசிகள் உள்ளே வாசம் கொண்டு இருக்கல. That Lord who lives inside the heart of all living entity, therefore his name is Vasudeva. ஏன் கண்ணனுக்கு வாசுதேவன் பேர் இருக்கு? Because he lives in everyone's heart. Okay,
மாதவா, பகவானுக்கு ஏன் மாதவான்னு பேர் இருக்கு 5 ரீசன்ஸ் கொடுத்துருக்காரு சனாதன கோஸ்வாமி. ஆனால் அது ஒரு ரீசன், மா என்பது அம்மாவை காமிக்கிறது, அம்மான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த மா. அண்ட் தவா மீன்ஸ் ஹஸ்பண்ட், தி மாதர்ஸ் ஹஸ்பண்ட். அம்மாவா யாரை கோரிக்கிறது? தாயாரை கோரிக்கிறது, மகாலட்சுமியை கோரிக்கிறது. மகாலட்சுமியோடைய கணவர் தவா என்ற ஹஸ்பண்ட். அதனாலே மாதவா என்பது லக்ஷ்மியோடைய கணவர்னு பொருளாக ஆகும். வாசுதேவனுடைய அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு நாராயணன் மாதவா, மாதவா கேசவா. கேஷி என்ற ஒரு அசுரனை பகவான் மதம் பண்ணனாலே பகவானுக்கு நாமம் கேசவான்னு வந்துச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் யுவர் ஃபேவரட் நேம் ஆஃப் கிருஷ்ணா. ஐ வில் பி ரீடிங் ஒன் ஈச் நேம் அண்ட் டெல் த மீனிங். அச்சுதா, சுதா என்பது கீழே விழுவுறது, கீழே விழுந்தா சுதா சமஸ்கிருதத்தில். ஆனால் அச்சுதா என்பது எப்பொழுதும் பகவானுடைய பொசிஷன்லேருந்து கீழே விழுவாமே இருப்பான், எப்பொழுதும் அவன் சாக்ஷாத் பகவானாகவே இருந்து கொண்டே இருப்பான். அதனாலே அவனுடைய பேர் அச்சுதா. Okay, why some people call Ramar, some people call Krishna? Don't be confused, Sugusji, both are same, both are the same person. பிரபு, பகவானுக்கு பிரபுவும் பேர் இருக்கு, ஹரிநாராயண நாராயண. பிரபு என்பது மாஸ்டர், means when we call Krishna as Prabhu, it means we are calling him as master. தாமோதரன், everyone comment Krishna's name, comments பட்டு comment பண்ணிக்கிட்டு இருங்க. சரியா? தாமோதரன், பகவானுக்கு ஏன் தாமோதரன் பேர் இருக்கா? சமஸ்கிருதத்தில் தாம் என்பது கயிறுன்னு அர்த்தம், உதாரா என்பது வயிறு. கயிற்றை சுற்றி வயிறை சுற்றி கயிறை கட்டுனாலே பகவானுக்கு ஒரு பேர் தாமோதரன். யார் கட்டுனா? தாயார் யசோதா கட்டுனா. கண்ணன் கொஞ்சம் குறும்பாக இருந்த சின்ன வயசில், கண்ணன் ரொம்ப பெரிய மனுஷனாக இருக்கான் இந்த கதையிலே. ஆனால் ஓகே கிருஷ்ணா, பாண்டுரங்கா. பாண்டுரங்கா வந்து வெரி ஃபேமஸ் பிளேஸ். வெங்கடேஷன் வெரி கோவிந்தா. கண்ணனுக்கு ஏன் கோவிந்தான்னு பேர் வந்துச்சா? கோ என்பது பசுகளை குறிக்கிறது, விந்தா என்பது அந்த பசுகள் இன்பம் அளிக்கவர்னு அர்த்தம். அந்த பசுகளுக்கு இன்பம் அளிக்கிறவர்னாலே பகவானுடைய பேர் கோவிந்தா. முகுந்தன், பகவான் முக்தி அளிக்கிறவன், முக்தியை கொடுக்கிறவனோட பேர் முகுந்தன்னு பகவானுக்கு அந்த நாமம் வருகிறது. அடுத்தது பகவானோட நாமத்தை எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. கோவர்தன கிரிதரின்னு சொல்லுவாங்க. கோவர்தன அந்த மலையோட பேர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7 வயது காலத்தில் 7 நாள் 7 ராத்திரிக்கு அந்த மலையை தூக்கி, அதுவும் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த சின்ன ஃபிங்கரில் தூக்கி கொண்டு இருந்தனாலே அவனோட பேர் கோவர்தன கிரிதாரி. கோவர்தன கிரிதாரா கோவிந்தா கோபால பாலா பரமானந்தா முராரி. கிருஷ்ணரோட புல்லாங்குழுக்கு தட்ஸ் முரளி. மூரான்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனை பகவான் வதம் பண்ணனாலே அவன் பேர் முராரி. கோபாலா, கோபால் என்பது மாடு மேய்க்கிற பையன்னு அர்த்தம், அதனால தான் கோபாலான்னு பகவானுக்கு பேர். ஹரி, பகவானுக்கு ஹரின்னு ஒரு பேர் இருக்குது. ஹரியா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிடுவான், அதனாலே அவனோட ஹரின்னு அவனுக்கு பேர். முரளிதரா, பகவானோடைய புல்லாங்குழல்னு நம்ம தமிழ்லையே சொல்லுவோம், ஆனால் சமஸ்கிருதத்தில் அந்த புல்லாங்குழலோட பேர் வந்து முரளி. அந்த புல்லாங்குழல் முரளியை கையில் வச்சுக்கிறனாலே பகவானுடைய நாமம் முரளிதரா. அந்த மாதிரி புல்லாங்குழலுக்கும் நிறைய நாமங்கள் இருக்குது. ஆக்சுவலி அதை பற்றி ஒரு கான்டென்ட் செய்யலாம். புல்லாங்குழல், what different types of flute, what's the names of Krishna's flute and what size are the flutes, அதெல்லாம் செய்யலாம் ஆக்சுவலி தான். very interesting contents. If Shiva, Prabhu, is Shiva the supreme or Krishna? Krishna is the supreme personality of God. Ishvara Parama Krishna Satchidananda Vigraha Anadi Radir Govinda Sharva Karana Karanam Brahma Samidala சொன்னார். பகவத்கீதால அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரவார்த்தே இதிமத்வ பஜந்தே மா முக்த பவ சமான்விதா பக்தாதத்தேம் 8வது ஸ்லோகத்தில் சொன்னார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஈதச்சம்ச கலாபும்ச கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் நிந்திரயானி வேகலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே மொதகண்டம் ஸ்ரீமத் பாகவதம் 3வது அத்தியாயத்தையும். இதே மாதிரி எத்தனையோ ரெஃபரன்ஸ் பஞ்சலாமல் இருக்குது which mention that Krishna is the supreme personality of Godhead. So any more questions? Okay, Guruvayurappan is the Lord Krishna in Kerala. Shama, Neelamalikandan, Kannan, Ganesha, Bala. Okay, so I'm not Krishna devotee yet. I love Krishna so much. I learn a lot of Krishna songs and bhajans. Very nice, very nice. I'm not Krishna devotee also yet. Hopefully one day I'll become Krishna's devotee. It's my dream that one day I'll be able to be his devotee. I just aspire to be Krishna's devotee. So before I conclude, I would like to take the request of my beloved friend who's always here listening about Krishna. So
she requested today to sing Govinda Damodara Madhaveti. So let me sing that song. Govinda Damodara Madhaveti, 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 Govinda Damodara Madhaveti. So that's a beautiful song of Govinda Damodara Madhaveti. And of course, I think I also want to sing this one line for Atatiyad Bhavan Agnikananam Trutiyugayate Tvam Pasyatam Kutilakundalam Shrimukam Chate Jadavudekshatam Patmakridrisham Patishutang Vaya Bhratribandavan Hativilangyate Yanti Achyutagata Gatitavasvidho Gita Mohita Kitavayoshitan Kashtyajannishi. So with that, it's 11:11. Beautiful time. Let us conclude our Bhagavatam now. Ellam pugalum Abhaya Charanaravinda Bhaktivedanta Swami Srila Prabhupada Seratam. Ellam pugalum Srila Prabhupada Seratam. Ellam pugalum Gurunadhar Seratam. All glories to Srila Prabhupada. All glories to Srila Gurudev. So thank you everyone for joining this evening to listen about Krishna. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. மீண்டும் நாளை 9:55 உங்களை எல்லாரும் சந்திப்போம். அதேவரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ண பிரேம பிரதாயக தாஸ். Always remember Krishna and never forget him. May Krishna come to your dreams. Hare Krishna.